வடமொழி ஆண்டு கணக்கிலே குழப்பம்தான் மிச்சம். நாம் மாதத்திலும் நமக்கு விழாக்கள் இல்லை, தமிழனுக்கு விழாக்கள் இல்லை. சித்திரை தொடங்கினால் சித்ரா பௌர்ணமி என்கிறோம். அதை கூட சித்திரை நிலவு என்று சொல்வதில்லை, சித்ரா பௌர்ணமி என்கிறோம். வைகாசி என்றால் விசாகம் என்கிறோம். ஆனி என்றால் ஆனி திருமஞ்சனம் என்கிறோம். ஆடி மாதம் என்றால் ஆடி பூரம் என்று அதற்கு ஒரு உற்சவம் கொண்டாடுகிறோம். ஆவணி என்றால் ஆவணி அவிட்டம் என்று யாரோ பூணூர் போட்டுக்கொள்ள நாம் அதை விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். புரட்டாசி என்றால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருக்கிறோம், நவராத்திரி கொண்டாடுகிறோம். ஐப்பசி என்றால் தீபாவளி, கார்த்திகை என்றால் தீபம், மார்கழி என்றால் அது அறவே அது பீடை மாதம் என்றே ஒதுக்கிவிட்டோம். கீதையிலே கண்ணன் சொன்னான், மாதங்களில் மார்கழியும் நானே என்று. அது பீடை மாதம் என்று சொல்லிவிட்டோம். ஆக கண்ணன் சொன்ன மாதம் மாதங்களிலே பீடை மாதம் தான் அவன் என்று அவனே ஒத்துக்கொண்டதாக. தை, அதை கூட பொங்கல் மாதம் என்று சொல்வதில்லை, தை பூசம் என்கிறோம். மாசி மகம் என்கிறோம், பங்குனி உத்தரவு என்கிறோம். இப்படி மாதத்திற்கு ஒரு விழா தமிழனுக்காக அல்ல, நட்சத்திரங்களுக்காக. அதே போலவே ஆண்டு கணக்கு 60 ஆண்டுதான் ஒரு வளையத்திற்குள்ளே இருக்கிறோம். அந்த 60 ஆண்டுகள் எப்படி பிறந்தன ஒரு அசிங்கம். அது நாரதருக்கு திடீரென்று ஒரு ஆசை ஏற்படுகிறது. கண்ணனிடத்திலே செல்லுகிறார். கண்ணன் என்றால் தமிழ் கடவுள். கிருஷ்ணனிடத்திலே செல்லுகிறார். அவன் தமிழ் கடவுள் அல்ல. எப்படி யாதவா இங்கே வந்தாலோ அதை போல கிருஷ்ணன் கண்ணனாக வந்து விட்டான். நம்முடைய தமிழ் குடிமகன் ஆயர், எவ்வளவு அழகான தமிழ் சொல். கோனார், ஐயம்பெருமாள் கோனார், எவ்வளவு அழகான தமிழ் சொல். நமக்கு தமிழ் பிடிப்பதில்லை. கோனாரையும் ஆயரையும் விரட்டிவிட்டு யாதவர் என்று வைத்துக் கொண்டோம். தமிழன் யார் என்று கேட்கிறார் தமிழ் குடிமகன். ஆயரையும் கோனாரையும் விரட்டிவிட்டு யாதவரானவர்கள் எல்லாம் தமிழர்களாக இருக்க முடியுமா என்பதை நினைத்தார். கார்மேக கோனார் தான், கார்மேக கோனார், ஐயம்பெருமாள் கோனார், அவைகளெல்லாம் ஏதோ சொல்லத்தகாத, சொல்ல கூசுகின்ற கேவலமான சொற்கள் என்று நாமே கணக்கிட்டு அவைகளையெல்லாம் நம்முடைய அகராதியிலிருந்தே விரட்டிவிட்டு புதிய சொற்களை, வடமொழி சொற்களை, வடநாட்டு சொற்களை நாம் பயன்படுத்துகின்ற அளவிற்கு தாழ்ந்த நிலைக்கு போய்விட்டோம். அதனால்தான் வருட கணக்கிலே கூட அசிங்கமான பிறப்படுத்த வருடங்களை நம்முடைய வருடங்களாக ஆக்கிக் கொண்டோம். நாரதனுக்கு ஆசை ஏற்பட்டது. கிருஷ்ண பகவானிடத்திலே சென்றான். என்ன என்று கேட்டார். கிருஷ்ணா, உன்னுடைய அழகை பார்த்து சொக்கி போனேன். என்ன செய்ய வேண்டும்? நான் பெண்ணாகிறேன். சரி, நாம் இருவரும் உறவாட வேண்டும். என்ன உறவு? விளக்க தேவையில்லை. உறவாடினார்கள். ஒரே இரவில் 60 குழந்தைகளை பெற்றார். அந்த 60 குழந்தைகளுக்கும் பெயர் தான் பிரபவ, யுவ, சுக்கர, பரமோத, பிரஜோற்பத்தி, ஆங்கரீச, ஸ்ரீமுக, பவ, யுவ, தாது என்று அட்சய வரை ரக்தாட்சி, அட்சய என்று முடிகின்ற 60 ஆண்டுகள். இந்த 60 குழந்தைகளுடைய பெயரால் 60 ஆண்டுகள் வடமொழி வருட கணக்கு. இந்த 60 ஆண்டு முடிந்துவிட்டால் ஒருவனுடைய அகவையை நாம் சரியாக நிர்ணயிக்க முடியுமா? என்னுடைய தந்தையார் அல்லது அந்த காலத்து ஜோதிடர்கள் எழுதிய போல் நான் ரக்தாட்சி வருஷத்திலே பிறந்தவன். எனக்கு வயது இப்பொழுது 71. ரக்தாட்சிக்கு பிறகு அட்சய. என்னுடைய வயது என்ன என்று கேட்டால் இப்பொழுது 2 வயசு அல்லது 10 வயசு, 71 வயசு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் ரவுண்டு முடிஞ்சு போயிடுச்சு, ஒரு வட்டம் முடிஞ்சு போய் விடுகிறது. அந்த 60 வயதுக்குள்ளே சுழந்து வருகிற காரணத்தால் வயதை கணக்கிட முடியாது. எனவேதான் எப்படி 1994, 95 என்றெல்லாம் இருக்கிறதோ அதை போல இது ஒன்று பெரிய முரண்பாட்டை ஏற்படுத்திவிட முடியாது என்ற காரணத்தினாலேதான்
தமிழனுக்கென்று தனி ஆண்டு கணக்கு வேண்டும், தமிழனுக்கென்று தனி ஆட்சி மொழி வேண்டும், மாநிலத்திலே மாத்திரமல்ல மத்தியிலும் வேண்டும் என்று குரல் கொடுக்கிற நாம் தமிழனுக்கென்று தனி ஆண்டு கணக்கு வேண்டும் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டில் திடமாக இருக்க வேண்டும். அது வெற்றி பெறுகிற வரையிலே நாம் அதற்காக பணியாற்ற வேண்டும். அதற்கு புலவர் பெருமக்கள் எல்லாம் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக் கொள்ளுகின்றேன்.